தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள் பற்றிய செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். கோவை மாவட்டம் காருண்யா பல்கலைக்கழகத்தில் தென்னிந்திய அளவில் கல்லூரிகளுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. 165 கல்லூரிகளைச் சேர்ந்த 405 அணிகள் இதில் கலந்து கொண்டன. தடகள போட்டியில் சென்னை லயோலா கல்லூரியும், கூடைப்பந்து போட்டியில் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா அணியும், கால்பந்து போட்டியில் காருண்யா பல்கலைக்கழக அணியும், ஹாக்கியில் மதுரை அமெரிக்கன் கல்லூரி அணியும் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றன. சிவகாசியில் நடைபெற்ற மாநில அளவிலான இளையோர் மகளிர் கபடி போட்டியில் திண்டுக்கல் மாவட்ட அணி முதலிடம் பிடித்தது. லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் 3 நாட்கள் நடைபெற்ற போட்டிகளில் 29 மாவட்டங்களைச் சேர்ந்த வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 23-11 என்ற புள்ளி கணக்கில் தஞ்சாவூர் மாவட்ட அணியை வீழ்த்தி திண்டுக்கல் அணி வெற்றி பெற்றது. இதில் சிறப்பாக ஆடிய 12 வீராங்கனைகள் தேசிய அளவிலான கபடி போட்டியில் விளையாட உள்ளனர். நீலகிரி மாவட்டம் வெலிங்டனில் உள்ள ராணுவ பயிற்சி மையத்தில் ராணுவத்தின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த அணிகளுக்கு இடையிலான மலையேறும் போட்டி நடைபெற்றது. பல்வேறு சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டியின் இறுதியில் தென் பிராந்திய அணி முதலிடத்தை பிடித்து சுழற் கோப்பையை கைப்பற்றியது. திருப்பூர் அயன் ஃபிட்னஸ் மற்றும் பாடி பில்டர்ஸ் வெல்ஃபேர் சங்கத்தின் சார்பாக மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. பல்வேறு இடைப்பிரிவுகளில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். திருப்பூரை சேர்ந்த அருண் பிரசாத் மாவட்ட ஆணழகனாக தேர்வு செய்யப்பட்டார்.